standard students. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th public examination 2024 அதாவது பொதுத் தேர்வு 2024க்கான மிக மிக முக்கியமான 2 மற்றும் 3 மதிப்பெண் வினாக்கள். சரிங்களா? சோ நேத்து 5 மார்க் பார்த்தோம். சோ 5 மார்க்ஸ்ல பப்ளிக் எக்ஸாமுக்கு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसோ 35 அவுட் ஆஃப் 35 அதாவது 7 क्वेश्चन அட்டெண்ட் பண்ற மாதிரி 5 மார்க்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. சோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ நீங்க கேட்டங்காட்டி 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு அப்லோட் பண்றதா இருக்கும். சோ 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 7 2 மார்க்ஸ் கன்ஃபார்ம் அட்டெண்ட் பண்ணிடலாம், 7 3 மார்க்ஸ் கன்ஃபார்ம் அட்டெண்ட் பண்ணிடலாம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக மட்டும்தான். சரியா? சோ உங்களுக்கான ஒரு நல்ல சான்ஸ் கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. சோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இல்லனா உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஏதாவது வேணும்னாலும் சோ நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம சோ இது வரைக்கும் நீங்க படிக்கலனாலும் இனி நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்றோம் மேம்னு சொல்லுங்க. சோ உங்களுக்கான ஷெட்யூல் எல்லாமே நான் உங்களுக்கு போட்டு தரேன். சோ கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. சரியா? சோ உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் மேக்ஸ் சைடுல இருந்து நான் பண்ண ரெடியா இருக்கேன். சோ அது மட்டும் இல்லாம 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ்ல கம்பல்சரி क्वेश्चन முதற்கொண்டு இந்த 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ் படிச்சா கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணிடலாம். சோ அதுக்கு முன்னாடி இவ்ளோ 2 மார்க்ஸ் படிக்கணுமா அப்படிங்கிறது, அதாவது 12 அத்தியாயத்தோட 2 மார்க்ஸ் படிக்கணுமா 3 மார்க்ஸ் படிக்கணுமாங்கிற டவுட்ஸ் இருக்கும். சோ அதுக்கும் நான் சொல்யூஷன் தரேன். சரிங்களா? சோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். சரிங்களா? சோ 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस, அதாவது பப்ளிக்ல 35 அவுட் ஆஃப் 35 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ்ல வாங்கிடலாம். சோ அப்படிங்கிறதுக்கான क्वेश्चंस. ஓகேவா? ஓகே. சோ இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் என்ன அப்படின்னா அத்தியாயம் வாரியா கொடுத்திருக்கேன். சோ அத்தியாயம் 1ல பாத்தீங்க அப்படின்னா பயிற்சி 1.1ல 9 12 பார்த்தா போதும். அதுலயே எடுத்துக்காட்டு அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு 1.2 1.4 1.6 1.7 1.11. சோ அதே மாதிரி தாங்க பயிற்சி 1.2லயும் அதே மாதிரிதான். சோ அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்தது 3 மதிப்பெண் வினாக்குள்ள போனோம்னா அத்தியாயம் 1ல பயிற்சி 1.1ல 3 4 6 7 8 11ங்க. சோ அது மட்டும் இல்லாம அதுக்கு பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு 1.5 1.8 1.9 1.10. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பயிற்சி 1.2 பயிற்சி 1.2ல ரெண்டாவதுல 2 3 மட்டும் பார்த்தா போதுங்க. சோ அது மட்டும் இல்லாம மூணாவதுல ஃபர்ஸ்ட் மட்டும் பாத்துக்கோங்க. சோ அது பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு 1.14 1.17 1.18 1.20. சரிங்களா? சோ இதெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம பயிற்சி 1.3ல முதல் இரண்டாவது எடுத்துக்காட்டு 1.22. அது மட்டும் இல்லாம பயிற்சி 1.4ல முதல்ல ஃபர்ஸ்ட் செகண்ட். அது மட்டும் இல்லாம பயிற்சி 1.6ல ஃபர்ஸ்ட்ல ஃபோர்த் எடுத்துக்காட்டு 1.35. சரிங்களா? சோ இதெல்லாம் தரவா பாத்துட்டீங்க அப்படின்னா சோ இவ்வளவு क्वेश्चंस பார்க்கணுமாங்கிறதுல அத்தியாயம் 1 எளிமையான அத்தியாயம் தானே. சோ இதுல ஈஸியா பாத்துடலாம். சரிங்களா? சோ இது ஃபுல்லா மேட்ரிக்ஸ் கவர் பண்ணி தான் இருக்கும். சோ சீக்கிரமாவும் பார்த்தலாம், எளிமையாவும் இருக்கும். சரிங்களா? ஓகே. சோ அத்தியாயம் ஃபுல்லா பார்த்துட்டா கண்டிப்பா ஒரு 2 மதிப்பெண் ஒரு 3 மதிப்பெண் வினா அட்டெண்ட் பண்ணிடலாம். 5 மதிப்பெண் இதுல நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? சோ நேத்து தான் நம்ம வெயிட்டேஜ் பார்த்தோம் இல்லையா? சோ இந்த வெயிட்டேஜ்ல பாத்தீங்கன்னாவே தெரியும். ஓகேவா? அடுத்தது அத்தியாயம் 2க்குள்ள போலாமா? சரிவாங்க. சோ அத்தியாயம் 2ல பாத்தீங்க அப்படின்னா பயிற்சி 2.1ல முதல் மூன்றாவது நான்காவது நல்லா பாத்துக்கோங்க. எடுத்துக்காட்டு 2.1ல மூன்றாவது நாலாவது மட்டும் பார்த்தா போதும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பயிற்சி 2.2ல ரெண்டாவது கேள்வி மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. அடுத்தது பயிற்சி 2.3ல முதல் கேள்வி மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. அடுத்தது பயிற்சி 2.4ல முதல்ல மூன்றாவதும் 2ல முதலும் மூன்றாவதும் 5ஆவதும் நல்லா பாத்துக்கோங்க. அது பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு 2.6 நல்லா பாத்துருங்க. சரியா? ஓகே. சோ அடுத்தது பயிற்சி 2.5 6 7 அதே மாதிரிதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चंस மட்டும் தான் கொடுத்திருக்கேன். சரிங்களா? சோ அது மட்டும் நீங்க பார்த்தா கூட போதும். எடுத்துக்காட்டு 2.22ல முதல் மட்டும் பார்த்தா போதும். சரிங்களா? சோ அடுத்தது எடுத்துக்காட்டு 2.29. ஓகேவா? அடுத்தது அத்தியாயம் 2ல 3 மதிப்பெண் வினா இருக்கு. சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா சோ பயிற்சி 2.2ல மூன்றாவது கேள்வி அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு 2.2. பயிற்சி 2.3ல ரெண்டாவது மூன்றாவது பயிற்சி 2.4ல நான்காவது ஆறாவது கேள்வி எடுத்துக்காட்டு 2.4 எடுத்துக்காட்டு 2.5 எடுத்துக்காட்டு 2.7. சோ நம்ம இந்த எடுத்துக்காட்டு 2.7 பாக்குறது இல்ல. சோ அது நல்லா பாத்துக்கோங்க. சோ அது முக்கியமான எடுத்துக்காட்டு. சரிங்களா? சோ அடுத்தது பயிற்சி 2.5ல 8 9 10ல மூணாவது கண்டிப்பா பாக்கணுங்க. சரியா? ஓகே. சோ அது பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு அதுக்கப்புறம் பயிற்சி 2.6 7 8 அதே மாதிரிதான் பாக்கணும். சோ அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டும் பாக்கணும். சோ பயிற்சி 2ல அதாவது அத்தியாயம் 2ல 3 மதிப்பெண் வினாக்கு இவ்வளவு பயிற்சிகள் பாக்கணுமா அப்படிங்கிற டவுட் இருக்கும்.
இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டா நிச்சயமா இந்த அத்தியாயத்துல 5 மதிப்பெண் உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? சோ 5 மார்க் இதுலயும் இருக்கு. சோ 2 அத்தியாயம் ஒரு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பார்த்தாலே 10 மார்க் வாங்கிடலாம் இல்லையா? ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அத்தியாயம் 3. அத்தியாயம் 3ல ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸ் தாங்க இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் இந்த அத்தியாயத்தை 1 2 பார்த்தோன்னே 3வது தேதி கையோட பாத்துருங்க. சரியா? ஏன்னா ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸ் தான் இந்த அத்தியாயத்துல இருக்கு. சோ பயிற்சி 3.1ல 4 கேள்வி மட்டும் பார்த்தா போதுங்க. அதை வேஸ்ட் பண்ணிருக்கூடிய எடுத்துக்காட்டு 3 பார்த்தா போதும். அடுத்தது பயிற்சி 3.2ல 4 கேள்வி பார்த்தா போதும். அதை வேஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு 4 பார்த்தா போதும். பயிற்சி 3.6ல 2 கேள்வி பார்த்தா போதும், எடுத்துக்காட்டு 1 பார்த்தா போதும். புரிஞ்சுதுங்களா? சோ இந்த மாதிரி அத்தியாயம் 3ல 2 மதிப்பெண் வினா இதுல இருந்துதான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா அத்தியாயம் 3. சோ அத்தியாயம் 3ல 3 மதிப்பெண் வினா பாத்தீங்கன்னா பயிற்சி 3.1 அதுல ஒரு 3 கேள்வி, அதை வேஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு ஒரு 3 எடுத்துக்காட்டு 3.4 3.5 3.7. பயிற்சி 3.2ல முதல் கேள்வி மட்டும் பார்த்தா போதும், அது பேஸ் பண்ணிருக்கூடிய எடுத்துக்காட்டு 3.10 மட்டும் பார்த்தா போதும். சரிங்களா? அடுத்தது பயிற்சி 3.3ல 6வது 7வது நல்லா பார்த்துக்கோங்க. அது பேஸ் பண்ணிருக்கூடிய எடுத்துக்காட்டு 3.19 3.21 3.16 நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. பயிற்சி 3.5ல 1 4 6 நல்லாவே நீங்க பாத்துடணும். பயிற்சி 3.6ல 3வது 4வது நல்லா பாத்துக்கோங்க. சரியா? சோ இந்த கேள்விகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் அத்தியாயம் 3ல. சரிங்களா? ஓகே. சோ அடுத்தது அத்தியாயம் 4. சோ எந்த அத்தியாயத்தை விட்டாலும் அத்தியாயம் 4 விடக்கூடாதுங்க. ஏன்னா கண்டிப்பா 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் இந்த அத்தியாயத்துல இருந்து வந்துரும். சரிங்களா? சோ கன்ஃபார்மா இந்த அத்தியாயத்துல இருந்து கேட்டு வச்சிருப்பாங்க. சோ அத பாத்தீங்கன்னா பயிற்சி 4.1ல 3 கொஸ்டின்ஸ் டு 4 கொஸ்டின் பார்த்தாவே போதுங்க. 2ல 1 3வது 4வது 5வது இதுல பாத்தீங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸும் கான்செப்ட் புரிஞ்சாவே போதும். அத்தியாயம் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு நீங்க எல்லா கேள்வியும் அட்டென்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஒரு தடவை பார்த்தாவே நீங்க அட்டென்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஆனா உங்களுக்கு சைன் காஸ் இதுல இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸ் எல்லா சார்புகளும் நீங்க தெளிவா இருக்கணும். சரிங்களா? ஓகே. சோ அத பயிற்சி அடுத்தது பயிற்சி 4.2 பயிற்சி 4.3 பயிற்சி 4.4. சோ இதுல இந்த கேள்விகளை மட்டும் நீங்க பார்த்தா போதும். அடுத்தது 3 மதிப்பெண் வினா. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா 4.1ல 6வது 7வது அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு 4.4 மட்டும் பார்த்தா போதும். பயிற்சி 4.2ல 3 5 6 7 அதுக்கப்புறம் 8 எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா 4.7 மட்டும் பார்த்தா போதும். அடுத்தது பயிற்சி 4.3ல 4ல முதலும் எடுத்துக்காட்டு 4.10 பார்த்தா போதும். அடுத்தது பயிற்சி 4.4. சோ அதுல 2வதுல ஃபர்ஸ்டும் செகண்டும் பார்த்தா போதும். அதை பேஸ் பண்ணிருக்கூடிய எடுத்துக்காட்டு 4.14 4.15 மட்டும் நீங்க பார்த்தா போதும். சரிங்களா? ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அத்தியாயம் 8. என்ன மேம் நீங்க அத்தியாயம் 4 முடிச்சோடனே அத்தியாயம் 8 போயிட்டீங்கிற டவுட் இருக்கும். சோ அந்த டவுட்டுக்கு கிளாரிபிகேஷன் நான் தரேன். சோ இதை முடிச்சுட்டு தரேன். சரிங்களா? சோ அத்தியாயம் 8ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்விகள் தான் இருக்கு. சோ அதுலயும் குறைஞ்ச கேள்விகள் தான் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். சரிங்களா? 8.5 மட்டும் நீங்க ஃபுல்லா பாத்துடணும். ஏன்னா அதுல இருந்து 2 வருஷம் பப்ளிக்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க 3 மதிப்பெண் வினால. சோ அதனால 8.5 மட்டும் நீங்க நல்லா பாத்துருங்க. சரியா? சோ அதை மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சோ அதனால அதை ஃபுல்லா பாக்குறது நமக்கு நல்லது. சரிங்களா? ஓகே. சோ 8.1ல 3ல ஃபர்ஸ்டும் 3டும் பாத்திரணும். அடுத்தது பயிற்சி 8.2ல 1 2 6 7 9 எடுத்துக்காட்டு 8.6 8.7 பயிற்சி 8.4ல முதல் 3வது அதுக்கப்புறம் பயிற்சி 8.7ல முதல். சோ இந்த மாதிரி 2 மார்க்ஸ் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா பயிற்சி 8 அதாவது அத்தியாயம் 8ல பயிற்சி 8.1 2 4 7 இந்த 4 பயிற்சியில இந்த கொடுத்திருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தா போதும், நிச்சயமா ஒரு 2 மார்க் பப்ளிக்ல அட்டென்ட் பண்ணிடலாம். புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ அடுத்தது அத்தியாயம் 8. சோ அத்தியாயம் 8ல 3 மதிப்பெண் வினாக்கள்ல எதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா பயிற்சி 8.1ல முதல் 2வதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் 5th 6th 7th இது மட்டும் பார்த்தா போதும். அது பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு 8.4 8.3 மட்டும் பார்த்தா போதும். அதுக்கப்புறம் பயிற்சி 8.2ல அதே மாதிரி தாங்க 3 4 5 10 11ங்கிற மாதிரி இந்த கேள்விகள் மட்டும் பார்த்தா போதும். 8.5 நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அது ஃபுல்லா பாத்துருங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் அத்தியாயம் 8க்குள்ள வரும்போதே சொன்னேன் இல்லையா? சோ அது மட்டும் நீங்க ஃபுல்லா பாக்குற மாதிரி இருக்கும். பயிற்சி 8.4ல 3வது 4வது மட்டும் நீங்க பார்த்தா போதும். சரிங்களா? சோ இப்படி பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ் அத்தியாயம் 8ல இருந்து நீங்க அட்டென்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே.
சோ சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமா ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நிச்சயமா நீங்க 35 அவுட் ஆஃப் 35 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்ல வாங்கிடலாம். 7 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா நீங்க அட்டன் பண்ணிடலாம். கம்பல்சரி கொஸ்டின் முதற்கொண்டு அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே. சோ அத்தியாயம் 11ல பாத்தீங்க அப்படின்னா பயிற்சி 11.1ல 1 2 3 4 எடுத்துக்காட்டு 11.1 11.4 11.10ல முதல் 11.15ல முதல் சோ இதெல்லாம் பார்த்தா போதும். பயிற்சி 11.2ல பாத்தீங்கன்னா 6ல ஃபர்ஸ்ட் மட்டும் பார்த்தா போதும். பயிற்சி 11.3ல தேர்ட்ல ஃபர்ஸ்ட், ஃபோர்த்ல ஃபர்ஸ்ட், சிக்ஸ்த் கொஸ்டின். சோ இது மட்டும் பார்த்தா போதும். சிக்ஸ்த் கொஸ்டின் நல்லா பாத்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பயிற்சி 11.5ல ஃபர்ஸ்ட், செகண்ட், ஃபோர்த். அந்த ஃபோர்த் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். சரிங்களா? ஓகே. சோ 3 மதிப்பெண் அப்படின்னு வந்துட்டீங்க அப்படின்னா சோ அதுல 11.2ல 11.4 11.5 சோ இந்த 3க்கும் கான்சென்ட்ரேஷன் அதிகமா கொடுக்கணும். சோ அதுலயும் நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கொடுத்திருக்கேன். சோ லாஸ்ட் மினிட்ல பாக்குறவங்க கூட இதெல்லாம் பார்த்தாவே போதுமான கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா அத்தியாயம் 12 இருக்கிற நம்ம ஹோல் மேக்ஸ் புக்லயே ரொம்ப சின்ன அத்தியாயம்னா இந்த அத்தியாயம் 12 தான் இல்லைங்களா? சோ அதை நீங்க ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த அத்தியாயம் 12ல பயிற்சி 12.1 பயிற்சி 12.2 2 பயிற்சி தான் இருக்கு. சோ அதுலயும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்கேன். சரிங்களா? சோ அதுலயும் 2 மார்க்ஸ் இது படிச்சா போதும், 3 மார்க்ஸ் இது படிச்சா போதுங்கிற மாதிரி தான் கொடுத்திருக்கேன். சோ அது மட்டும் இல்லாம தேற்றம் யாருமே படிக்கிறது கிடையாது. சோ இந்த 2 தேற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேற்றம். சோ கண்டிப்பா நீங்க படிச்சிருங்க. ஏன்னா சென்டம். ஓகேவா? சோ கண்டிப்பா தேற்றத்தை நீங்க படிச்சிருங்க. கண்டிப்பா கேக்குறாங்க தேற்றம். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா பயிற்சி 12.2ல 6ல இருந்து 15 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கேள்வி பார்த்துட்டீங்கன்னா நீங்க நிச்சயமா ஒரு 5 மதிப்பெண் வினாவே நீங்க அட்டென்ட் பண்ணிடலாம். சரியா? சோ 6ல இருந்து 15வது கேள்வி வரைக்கும் நீங்க 12.2ல பாத்துட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 5 மதிப்பெண் வினாவே அட்டன் பண்ணிடலாம். அதுல இடையில வரக்கூடிய 3 மதிப்பெண் வினாவை நீங்க தட்டி தூக்கிடலாம். ஓகேவா? சோ இது எல்லாமே இந்த ட்ரூத் டேபிள் கான்செப்ட் தான் இல்லைங்களா? சோ ட்ரூத் டேபிள் கேட்டிருக்காங்க கமெண்ட்ஸ்ல. சோ ட்ரூத் டேபிள் பண்ணி கொடுங்க மேம்னு சொல்லிட்டு கண்டிப்பா நான் அடுத்த வீடியோ ட்ரூத் டேபிள் தான் போட போறேன். சோ எப்படி ட்ரூத் டேபிள் போடுறது, ஷார்ட்கட்ஸ் என்ன அப்படிங்கறத நான் சொல்லி தர போறேன். சரிங்களா? ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அத்தியாயம் 5. ஏன் மேம் நீங்க அத்தியாயம் கடைசியில கொடுத்துருக்கீங்க? இன்னும் இருக்குங்க கடைசிக்கு. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நான் எதெல்லாம் சொல்லிருப்பேன்னா ஃபர்ஸ்ட் அத்தியாயம் 1 2 3 4 8 11 12 சோ இந்த அத்தியாயம் மட்டும் தான் சொல்லிருப்பேன் ஃபர்ஸ்ட். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ எல்லாமே சென்டம்க்கு ஏம் பண்றதை காட்டிலும் பாஸ் ஆக ஏம் பண்றவங்க 60 70 பிளஸ் எனக்கு போதும் 70 பிளஸ் போதுங்க அப்படிங்கிற ஏம் பண்றவங்க எல்லாம் இருப்பாங்க. சோ அவங்களுக்கு இந்த வீடியோல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்ல. சோ அதுக்காக தான். சோ பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமா 1 2 3 அதுக்கப்புறம் 8 அதுக்கப்புறம் 11 அதுக்கப்புறம் 12 இந்த 6 மட்டும் பார்த்தா போதும். பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் மட்டும் பார்த்தா போதும். 2 3 மார்க்ஸ்ல இங்க எழுதுறேன். பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு எது மட்டும் பார்த்தா போதும்னா 1 2 3 7 வேண்டாம் 8 பாத்துக்கோங்க. 8 பார்த்துட்டு 11 12 பாத்துக்கோங்க. சரியா? இந்த 6 அத்தியாயம் மட்டும் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க பார்த்தா போதும். 4 to 5 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். 7க்கு 4ல இருந்து 5 கொஸ்டின் 2 மதிப்பெண்லயும் 3 மதிப்பெண்லயும் அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? எனக்கு 70 பிளஸ் வேணும் மேம் 100க்கு அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா 1 2 3 4 8 11 12 பாருங்க 7 அத்தியாயம் பாத்துக்கோங்க. சரியா? இஃப் டைம் பெர்மிட்ஸ் நீங்க 5ஐயும் பாத்துக்கோங்க. சரியா? டைம் பெர்மிட்ஸ்னா 5ஐயும் நீங்க பாத்துடலாம். சரியா? இப்படி பாத்தீங்கன்னா 5ல இருந்து 6 கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணிடலாம். கம்பல்சரி மட்டும் நீங்க அட்டன் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். சரிங்களா? ஏன்னா கம்பல்சரி கொஸ்டின் பாத்தீங்கன்னா 9வது அத்தியாயம் 10வது அத்தியாயம் 6வது அத்தியாயம் 7வது அத்தியாயம் இந்த 4ல இருந்து தான் வரும் எப்பவுமே கம்பல்சரி. மெயினா 10வது அத்தியாயம் 9வது அத்தியாயம் 7வது அத்தியாயம் இந்த 3ல இருந்து தான் கம்பல்சரி கொஸ்டின் வரும். மெயினா 6வது தேதியில இருந்து வரலாம். சரிங்களா? ஓகே. 2 வருஷம் 6வது தேதியில இருந்து தான் கம்பல்சரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இப்ப இது வந்து நீங்க ஒரு 70 பிளஸ் வாங்கணும் அப்படின்னா இதே நான் சென்டம் வாங்கணும் மேம் அப்படின்னா உங்களுக்காக தான் அடுத்தது அத்தியாயம் 5 6 7 8 9 10 எல்லாமே கொடுத்திருக்கேன். சரிங்களா? சோ சென்டம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நான் கொடுத்திருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் நீங்க தரவா பாத்துட்டீங்கன்னா நிச்சயமா நீங்க சென்டம் வாங்கிடலாம். சோ இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு. 1 மார்க் டிஸ்கஷன் போவோம். சோ இதெல்லாம் பண்ணாவே போதும் சென்டம் தூக்கிடலாங்க. சரியா? சோ பயப்படக்கூடாது நீங்க. ஓகேவா?
ஓகே, சோ இதெல்லாம் பாஸ் ஆகு என்ன 70+ என்ன எல்லாமே சொல்லியாச்சு. அடுத்தது ஏன் இப்போ அத்தியாயம் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் கொண்டு வந்த நீங்க தெரிஞ்சுக்கல. ஓகே, சோ இப்ப அத்தியாயம் 5. சோ அத்தியாயம் 5ல பாத்தீங்க அப்படின்னா பயிற்சி 5.1ல 2, 4, 5, 8, 10, 11 பார்த்தா போதும். எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா 5.1, 5.3, 5.4, 5.5, 5.6, 5.12, 5.11 பார்த்தா போதும். அடுத்தது பயிற்சி 5.3 மட்டும் நீங்க ஃபுல்லா பாக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுல இருக்கிறதே ரொம்ப கம்மியான கேள்விகள் தான் இருக்கு இல்லைங்களா. சோ அது ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. சோ அதனால அது ஃபுல்லா நீங்க பார்த்தலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல நீங்க அதை பார்த்தலாம். அதுவே அதிகம் தான். சரிங்களா. ஓகே, அடுத்தது அத்தியாயம் 5ல பாத்தீங்கன்னா 3 மதிப்பெண் வினா. பயிற்சி 5.1ல 7, 12 நல்லா பாத்துக்கோங்க. எடுத்துக்காட்டு 5.7, 5.9 நல்லா பாத்துக்கோங்க. பயிற்சி 5.2ல முதல் 3வது 6வது கேள்விகள் நல்லா பாத்துக்கோங்க. அடுத்தது எடுத்துக்காட்டு 5.14, 15, 16, 18, 22, 23, 25 இந்த கேள்விகள் எல்லாம் தரவா பாத்துறீங்க. சரி, அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள். பயிற்சி 5.4ல 5வது கேள்வி மட்டும் பார்த்தா போதும். எடுத்துக்காட்டு 5.31ல இருந்து 3.8 வரைக்கும் கண்டிப்பா பாக்கணும். சரியா, ஏன்னா எடுத்துக்காட்டுல இருந்துதான் இந்த 3 மதிப்பெண் வினா வரும்னு சொல்லியிருக்காங்க இந்த தடவை. ஓகேவா. சோ அத்தியாயம் 5ல எடுத்துக்காட்டுல இருந்துதான் 3 மதிப்பெண் வினா வரும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. சோ அதனாலதான் எடுத்துக்காட்டுக்கு நமக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கோம். சரிங்களா. ஓகே, சோ அடுத்தது பாத்தீங்கன்னா அத்தியாயம் 7. சோ அத்தியாயம் 7ல 2 மதிப்பெண் வினா பார்க்க போறோம். 2 மற்றும் 3 மதிப்பெண் வினா. 2 மதிப்பெண் வினா அப்படின்னு பாத்தீங்கன்னா பயிற்சி 7.1ல 4, 5 தாங்க. அடுத்தது 3 மதிப்பெண் வினான்னு பாத்தீங்கன்னா பயிற்சி 7.1ல கிடையாது. ஓகேவா. இதே 2 மதிப்பெண் வினா பயிற்சி 7.2ல பாத்தீங்கன்னா 1, 2 மட்டும் பார்த்தா போதும். சோ அதோட எடுத்துக்காட்டு 7.12 மட்டும் பார்த்தா போதும். ஆனா 5வது கேள்வியில முதலும் 2வது மட்டும் பார்த்தா போதும். எடுத்துக்காட்டு 7.11 மட்டும் பார்த்தா போதும். வேற எதுவும் பார்க்க தேவையில்லை. ஓகேவா. ஓகே, பயிற்சி 7.3ல 1, 3 மட்டும் பார்த்தா போதும். அங்க 2வது கேள்வி 4வது கேள்வி மட்டும் பார்த்தா போதும். இந்த 2வது கேள்வி 4வது கேள்வியிலயும் ஃபர்ஸ்ட், தேர்டு பார்த்தா போதும். 4வதுல ஃபர்ஸ்ட் மட்டும் பார்த்தா போதும். சரிங்களா. சோ இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸ், அதாவது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கு. எல்லா கொஸ்டின்ஸும் கொடுக்கல. சரிங்களா. அது கொஸ்டின் பேப்பர் வைஸ் அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு. சரிங்களா. சோ அதனால சென்டம் வாங்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா வெயிட் பண்ணாதீங்க. எல்லா கொஸ்டின்ஸும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரியா. எந்தெந்த எக்ஸசைஸ், எந்தெந்த எக்ஸாம்பிள் எல்லாமே உங்களுக்கு தெளிவா பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருக்கு. ஓகேவா. ஓகே, சோ பயிற்சி அதே மாதிரி 7.3, 7.4, 7.5 கீழே கொடுத்திருக்க எடுத்துக்காட்டுகள் ஃபுல்லாமே பார்த்துருங்க தெளிவா. ஓகேவா. சோ சென்டம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஃபுல்லா தெளிவா பாருங்க. எண்ட்ல உங்களுக்கு ஒரு சீக்ரெட் பாயிண்ட் இருக்கு. ஓகேவா. சோ வீடியோட லாஸ்ட்ல உங்களுக்கு ஒரு சீக்ரெட் டிப் சொல்லி தருவேன். சோ அது என்னன்னு பாத்துடலாம். ஓகேவா. சோ அத்தியாயம் 7ல ஓகேவா. ஓகே, சோ அடுத்தது பாத்தீங்கன்னா அத்தியாயம் 9. சோ அத்தியாயம் 9ல பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 9.7, 9.24, 9.25 பார்க்கணும். பயிற்சி 9.3ல ஃபர்ஸ்ட், செகண்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சரிங்களா. பயிற்சி 9.6ல ஃபர்ஸ்ட், செகண்ட், 8th கொஸ்டின் நல்லா பார்க்கணும். அடுத்தது எடுத்துக்காட்டு 9.35, 4, 2 நல்லாவே தெளிவா பாத்துருங்க. சரியா, ஏன்னா இந்த 2 எடுத்துக்காட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான எடுத்துக்காட்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா பயிற்சி 9.3. சோ அதுல 3 மதிப்பெண் வினா நிச்சயமா வருங்கிற மாதிரிதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்ல செகண்ட், தேர்ட் நல்லா பாத்துருங்க. செகண்ட்ல தேர்டும் 10th நல்லா பாத்துக்கோங்க. சரியா. ஓகே, சோ அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகள் தெளிவா பாத்துறணும். சரிங்களா. 9.26, 9.29, 9.8, 9.9, 9.12. சரிங்களா. ஓகே, சோ பயிற்சி 9.6ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல 4th to 6th மட்டும் பார்த்தா போதும். அடுத்தது பயிற்சி 9.7ல 2வது கேள்வியை நல்லா பாத்துருங்க. சரியா. அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு 9.38, 4.1, 6.2 ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். சரிங்களா. ஓகே, சோ அடுத்தது அத்தியாயம் 10. அத்தியாயம் 10ல கண்டிப்பா ஒரு 2 மதிப்பெண், ஒரு 3 மதிப்பெண் வரும். ஆனா ஒவ்வொரு தடவை 2 மதிப்பெண் வினா கேட்டுட்டு இருக்காங்க. சரியா. சோ இந்த அத்தியாயம் 10க்கு வெயிட்டேஜ் அதிகம். புரிஞ்சுதுங்களா. சோ அதனால நீங்க 2 மதிப்பெண் 2 கேள்வி வரும்னு நினைக்கிறேன் அத்தியாயம் 10ல இருந்து. சோ அதனால பயிற்சி 10.1யும் 10.2யும் நல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா பயிற்சி 10.1ல ஒண்ணுமே இருக்காது. ஜஸ்ட் படி கண்டுபிடிக்கிறது, வரிசை கண்டுபிடிக்கிறதா இல்லையா. சோ நான் அதுலயும் வீடியோல ரொம்ப கிளியரா சொல்லி கொடுத்திருப்பேன். ஓகேவா. சோ அதை பாத்தீங்கன்னாவே போதும். நீங்க ஒர்க் அவுட் கூட பண்ண தேவை கிடையாது. ஜஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னாவே ரெக்கார்ட் பண்ணீங்கன்னாவே போதும். பயிற்சி 10.2 இதுல ஒரு 2 to 3 கேள்விகள் தான் இருக்கும். அதுவும் ரொம்ப எளிமையான கேள்விகள் தான். சரிங்களா. சோ அதனால நீங்க அதையும் தாராளமா ஃபுல்லா பாத்துக்கலாம். அதுல எடுத்துக்காட்டும் இருக்காது. 10.2லயும் 10.1ல இருக்கலாம், 10.2ல இருக்காது. சரிங்களா. சோ அதனால நீங்க
ரொம்ப ஈஸியா 10.1 10.2 பாத்திரலாம். ஐயோ ஃபுல்லா கொடுத்துருக்காங்களேன்னு பயந்துராதீங்க. சோ அது ஃபுல்லா இல்லைங்க, இருக்கிறதே ஒரு 5-6 கேள்விதான் இருக்கும் சரிங்களா. ஆனா 10.2ல 2-3 தான் இருக்கு சரிங்களா. ஓகே, சோ அடுத்தது அத்தியாயம் 10ல இருந்து 3 மதிப்பெண் வினா எப்படி எல்லாம் வரும். சோ 10.3, 4, 5, 7 இந்த 4 பயிற்சியில இருந்து தான் 3 மதிப்பெண் வரப்போகுது. சோ அந்த எந்தெந்த கேள்விகள் வரப்போகுதுங்கிறத நான் தெளிவா கொடுத்திருக்கேன், அதோட எடுத்துக்காட்டையும் கொடுத்திருக்கேன் சரிங்களா. சோ இது வந்து வரலாம் அப்படிங்கறத கொடுத்திருக்கோம் ஓகேவா. ஓகே, சோ அடுத்தது அத்தியாயம் 6ல 2 மதிப்பெண்ணும் 3 மதிப்பெண்ணும் கலந்து கொடுத்திருக்கேன். இல்ல இதுல நிறைய கேள்விகள் இருக்கு சோ அதனால சரிங்களா. சோ அதுலயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் மட்டும்தான் நான் கொடுத்திருக்கேன். சோ இதுல கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துதான் ஆகணும். அத்தியாயம் 6ல இருந்து நிச்சயமா கம்பல்சரி கொஸ்டின் வரும்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால நீங்க அத்தியாயம் 6க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுக்கணும் சரிங்களா. ஓகே, சோ அதுலயும் முக்கியமான பயிற்சிகள் தான் எடுத்திருக்கேன். 6.1, 6.2, 6.3, 6.4, 6.5, 6.9 சோ இந்த மாதிரி பயிற்சிகள் தான் எடுத்திருக்கேன். அதுலயும் இந்த எம் கண்டுபிடிக்கிறது, எல் கண்டுபிடிக்கிறது இந்த கேள்வி நல்லா பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம கோணம் கண்டுபிடிக்கிறது, 2 கோடுகள் கொடுத்து கோணம் கண்டுபிடிக்கிறது, இல்ல ஒரு கோடு கொடுத்து ஒரு பிளேன் கொடுத்து கண்டுபிடிக்கிறது கோணம். சோ இந்த மாதிரி காஸ் இன்வர்ஸ், சைன் இன்வர்ஸ் யூஸ் பண்ணி ஃபார்முலா போடுவோம்ல, அதெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க. சோ அது மாதிரி கோணம் கண்டுபிடிக்கிறது எப்படி, அதாவது ஆங்கிள் இல்லையா. சோ ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது எப்படிங்கறது தெளிவா பாத்துக்கோங்க சரியா. ஓகே, அந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸும் ஒரு விஷயம் கேக்குறாங்க. சோ அதையும் நல்லா பாத்துக்கோங்க ஓகேவா. ஓகே, சோ அத்தியாயம் 6ல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் ஓகேவா. சோ இதெல்லாம் மிஸ் பண்ணாம பாத்துருங்க. சோ அத்தியாயம் வரையும் ரொம்ப கம்மியா தான் கொடுத்திருக்கேன் சரிங்களா. ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவுதான். சோ அது மட்டும் இல்லாம சென்டம் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா நான் கொடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒண்ணு விடாம நீங்க பாத்துறணும். எனக்கு பாஸ் ஆனா போதும் மேம் அப்படின்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் 1 பாஸ் ஆனா போதும் மேம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் 1, 2 அத்தியாயம் 1, அத்தியாயம் 2, அத்தியாயம் 3, அத்தியாயம் 4, அத்தியாயம் 8, அத்தியாயம் 10 வேண்டாம், அத்தியாயம் 11, அத்தியாயம் 12 சோ இதை மட்டும் நீங்க பார்த்தாவே போதும். இந்த 7 அத்தியாயம் பாத்தீங்கன்னா நிச்சயமா 6 கொஸ்டின் 5 to 6 கொஸ்டின் 2 மார்க்லயும் 3 மார்க்லயும் நீங்க அட்டென்ட் பண்ணிடலாம் சரிங்களா. சோ 2 மார்க்லயும் 3 மார்க்லயும் 5 to 6 கொஸ்டின் நீங்க அட்டென்ட் பண்ணிடலாம். சாலிடா நீங்க 5 கொஸ்டின் போட்டாலே 5 2 10 இங்க வந்து 5 3 15 25 மார்க் நீங்க வாங்கிடலாம் 35க்கு ஓகேவா. சோ அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க இந்த அத்தியாயத்துல நீங்க தரவா பாத்துருங்க. கண்டிப்பா 5 கொஸ்டின் நீங்க அட்டென்ட் பண்ணிடலாம் ஓகேவா. 7க்கு 5 கொஸ்டின் நீங்க அட்டென்ட் பண்ணிடலாம். சோ அதனால பயம் இல்லாம பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த சாப்டர்ஸ்க்கு எல்லாம் கான்சென்ட்ரேஷன் போடுங்க சரியா. ஃபர்ஸ்ட் இந்த சாப்டர்ஸ்க்கு எல்லாம் கான்சென்ட்ரேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் 9 போங்க, 10 போங்க சரியா, 7 போங்க. சோ அதுக்கப்புறம் பெட்டிங் இருக்கக்கூடிய 5 6 7 9 10 போய்க்கோங்க சரியா. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த சாப்டர்ஸ் எல்லாம் பாத்துறீங்க ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பேலன்ஸ் பார்க்கலாம் ஓகே வாடாமா. சரி, ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணணும். அது மட்டும் இல்லாம வேற டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. சோ படிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேரு. இன்னாச்சும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா. சோ நாளையில இருந்து இப்போ உங்களுக்கு இப்ப இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஃபர்ஸ்ட் 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, டிஸ்கஷன் வேணாலும் போடலாம் சரியா. சோ ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் நான் உங்களுக்கு போட்டு சொல்லி தரேன், ரெடியா இருக்கேன். பட் நீங்க படிக்க ரெடியா இருக்கணும் அதுக்கு முன்னாடி ஓகேவா. சோ படிக்கலாம் மேம் மட்டும் கமெண்ட் போடுங்க ஓகேவா. இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணாதவங்க படிச்சிருக்கோம் மேம் அப்படின்னு போடுங்க. சோ உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்க கேட்கிற வீடியோஸ் அப்லோட் ஆயிட்டே இருக்கும் ஓகேவாடா. ஓகேமா, ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க.